ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 50 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சோகோக்கு வெர்சஸ் கைனன்கான கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கேம் பாக்குறதுக்காக புதுசா ஒரு 2 ரிப்போர்ட்டர் வராங்க. இந்த 2 ரிப்போர்ட்டர்ல இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்களே ஒரு பொண்ணு, இவங்களோட பேருமே வந்துட்டு ஐடா தான். யூனியன் டீம்ல ஆல்ரெடி ஒரு ஐடான்ற கேரக்டர் நம்ம பார்த்திருப்போம். அவனோட அக்கா தான் வந்துட்டு இவங்களுமே, அதனால தான் 2 பேருக்கும் சேம் நேமா இருக்குது. 2 பேருமே ஐடான்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட முடியாது, ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நம்ம இவங்களை வந்துட்டு ரிப்போர்ட்டர் அப்படின்னே சொல்லி கூப்பிடுவோம். கைனன் டீமோட லாக்கர் ரூம் நோக்கி ஒருத்தர் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் வரப்பே ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு. இன்னைக்கு கேம் வந்து சோயா கூட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சோகோக்கு கூட இருக்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமோட கதவு திறக்கிறாரு. என்னடா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லாக்கர் ரூமோட கதவு திறந்து பார்த்தா அங்க வந்து கைனன் டீம் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இவர் தான் வந்து கைனன் டீமோட கோச். மாக்கியுமே வந்து ரொம்பவே சின்சியரா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு கோச் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி கேட்கறான். இவனும் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத மாக்கி, நமக்கு வந்து இனிமே நிறைய டைம் இருக்கு தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் அவங்க கிட்ட சொல்றாரு. அவர் அப்படியே கைனன் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு சரி ஓகே, இன்னைக்கான உங்களுக்கு ஆப்போனன்ட் வந்துட்டு சோகோக்கு டீம். உண்மையை சொல்ல போனா அப்படின்னா அவங்கள பத்தி ஒரு டேட்டா கூட என்கிட்ட கிடையாதுடா, சோயோ டீம் தான் வரும் சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த டீமை பத்தி எந்த ஒரு டேட்டாஸும் என்கிட்ட அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பரவாயில்ல விடுங்க கோச், இவங்கள பத்தி எல்லாம் எந்த ஒரு டேட்டாவும் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த அவசியமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். கரெக்ட் தானே ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா வேற கேக்குறான். ஆமா கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஜின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அப்படியே சோகோக்கு டீமோட லாக்கர் ரூமா காட்டுறாங்க. அக்காக்கி வந்துட்டு ரவுண்டா நிக்க வச்சு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட பேசுறான். யாராச்சும் கைனன் டீம் வந்துட்டு நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கீங்களா அப்படின்ட்டு அக்காக்கி கேக்குறான். அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு உண்மைதான். பட் வந்துட்டு அது எதுவுமே இப்ப நமக்கு தேவையில்ல. நம்ம வந்துட்டு கைனனுக்கு அகைன்ஸ்டா வாட்டி இப்பதான் ஆட போறோம். நான் வந்துட்டு எல்லா நாளுமே இதை பத்தி நினைச்சிருக்கிறேன். ஒரு நாள் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டே தூங்குவேன். சோகோக்கு வந்துட்டு இங்க இருக்க கைனன் டீமை கண்டிப்பா டிஃபீட் பண்ணோம், இந்த உலகத்தையே வந்துட்டு திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்றத என்னோட எல்லா நாள் கனவுமாவே இருக்கும். அந்த கனவு ஒண்ணு இன்னைக்கும் நேத்தோ வந்தது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுல இருந்து எல்லா நாளுமே அந்த ஒரு கனவு கண்டுகிட்டு தான் இருக்கிறேன். சோ நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு கேம்ல வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் அவன் டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இனிமே ஒரு 12 நிமிஷம் இருக்குது. ஹார்கோ அந்நியார ஸ்டேடியத்துக்குள்ள வர அந்நியார டாக்கமியா வந்துட்டு ஹார்கோ இங்க வா, உனக்கு வந்து நாங்க இடம் பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த வாட்டி மேட்சை பார்க்க வந்து ஹானமிசியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மிட்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேர்ட் இயர் பசங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு மேட்சை பார்க்கறதுக்காக வர்றாங்க. சரி அவங்க மட்டும் தான் வராங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சோகோக்கு டீம் வந்துட்டு ஃபர்ஸ்டா ஒரு டீம் தோக்கடிச்சாங்களே மியோரிடை டீம், அந்த ஒரு டீம் பிளேயர்ஸ்மே வந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு முக்கியமான தலைகளே வந்துருச்சு, சோயோ டீம். அவங்களுமே வந்துட்டு கேம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்நியா இருந்த 2 டீமுமே வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள என்ட்ரியை கொடுக்குறாங்க. 2 டீமுமே ஃபைனலி கோர்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா 2 சைடு இருக்க ஆடியன்ஸ்மே வந்துட்டு செம்மையா சியர் பண்ணி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ள வந்தோடனே கியோட்டா ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்து சோகோக்கு பிளேயர்ஸ் கிட்டே பேசுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வாட்டி தான் கைனன் டீம் வந்துட்டு எப்பவும் இருந்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த நோபுனாகா கியோட்டா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே தற்பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்டா சோகோக்கு பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஹானமிச்சியோட ரிஃப்ளெக்ஷனே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. அவன மாதிரியே இருக்கிற ஒருத்தனை ஹானமிச்சி ஸ்கோர் பண்ண விடுவானா, அப்படியே ஹானமிச்சி அவன் பக்கத்துல போய் முறைச்சிட்டு நிக்கிறான். கியோட்டாவுமே ஹானமிச்சியை பார்த்துட்டு உன்னோட பேரு சாக்குராக்கி ஹானமிச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ ஒன்னு அவ்வளவு நல்லா விளையாடுற மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கியோட்டாவை பார்த்து சொல்றான். ஓ அப்படியா, நான் வந்துட்டு எப்படி விளையாடுன்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கிட்ட இருந்த பால் வந்துட்டு டக்குனு ஸ்டீல் பண்ணிட்டு வேமா அங்க கொண்டு போயிட்டு பால் வந்துட்டு சூப்பரா ஹேண்டில் பண்ணி காட்டுறான். ஹானமிச்சி நான் வந்துட்டு உனக்கு ஒரு விஷயத்தை இப்ப காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா வந்துட்டு அவன் கவட்டக்குள்ள பாலை விட்டு நிறைய வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். மீட்டோ டாக்கமே எல்லாருமே இவனை பார்த்துட்டு இவனோட பால் ஹேண்ட்லிங் ஸ்கில் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குது, வாய் மட்டும் தான் பேசுன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா விளையாடுவான் போலே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கியோட்டா இந்த மாதிரி அவனோட வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு பால் உருண்டு வந்து அவனோட பாலை தட்டி விட்டுருது. யார்கிட்ட இப்ப இந்த பாலை தட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா பின்னாடி திரும்பி பார்த்தா ரூகாவா தான் அந்த பாலை தட்டி விட்டுருக்கான். இவங்க 2 பேருமே அப்படியே ரூகாவாவை மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான முட்டாளா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவை இவங்க 2 பேரையும் பக்கத்துல வந்து சொல்றான். எது முட்டாளா, நீ வந்துட்டு தப்பா சொல்ற, இந்த இருக்க பத்தியா இவன் மட்டும் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா ஹானமிச்சியை கை காட்டி சொல்றான். எது நானா, கிளியராவே தெரியுது நீ தான்டா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கியோட்டாவை சொல்றான். இவங்க 2 பேரும் யார் முட்டாள்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, வழக்கமா கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹானமிச்சி ஏதாவது சண்டையை போடுவான், இப்ப கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ ரொம்ப பதறா. இப்பதான் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்குது, ஹானமிச்சி நல்லா பஞ்ச் பண்றா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோலாம் வந்துட்டு அவனுக்கு நல்லா சியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கியோட்டோ நேரம் இங்க கீழ இருந்த பாஸ்கெட் பால் கையில எடுத்துட்டு ஹானமிச்சி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. இதுவும் என் பக்கத்துல இருக்க பத்தியா இந்த ரூகாவா ஃபர்ஸ்ட் இயர்ல இவன் தான் வந்துட்டு பெஸ்ட் பிளேயர்னு எல்லாம் சொல்றாங்க, ஆனா அது வந்து உண்மை கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமேடா, அவன் நம்பர் 1 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்லிட்டு அப்படியே அவன் கியோட்டா கிட்ட பாலை வாங்கிட்டு அவன் அவனோட பால் ஹேண்ட்லிங் ஸ்கில் எல்லாம் காட்டுறான். ஹானமிச்சி வந்துட்டு பால் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஹேண்டில் பண்றது கியோட்டாக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. அவனுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கைனன் பிளேயர்ஸ் கைனன் டீமோட கோச்சுமே வந்துட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவன் மறுபடியும் இங்கேயே அவனோட குரல் வித்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கி வந்துட்டு ரொம்ப டென்ஷனோட நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சி அப்படியே பால ஸ்டாப் பண்ணிட்டு ரூகாவா ஒண்ணு இங்க நம்பர் 1 கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். நான் வந்துட்டு கண்டிப்பா உன்னை தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவாவை பார்த்த மாதிரி கியோட்டா ஹானமிச்சி 2 பேருமே கை காட்டி அவனை பார்த்து சொல்றாங்க. அப்போ ஹானமிச்சி கியோட்டா 2 பேரோட தலையிலுமே வந்துட்டு பெரிய ஒரு பாறாங்கல் இறங்குற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. 2 பேரோட டீம் கேப்டனுமே வந்துட்டு மண்டில இவங்களை கொட்டி உட்கார வைக்கிறாங்க. அந்நியார அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுமே வந்துட்டு இந்த கைனன் டீம் சோகோக்கு டீம் 2 பேர்கிட்டயுமே காமனா ஒரு பாயிண்ட் எனக்கு வந்துட்டு தெரியுது. அந்த 2 டீமோட பில்லர்ஸாவுமே இருக்கிறது வந்துட்டு ஒன்னு மாக்கி இன்னொன்னு அக்காகி, இவங்க 2 பேரும் தான் அந்த டீமோட மெயின் பில்லராவே இருக்காங்க. 2 டீம் கிட்டயுமே அசைக்க முடியாத பில்லர்ஸ் இருக்குது, ஆனா இவங்க 2 பேரோட ஸ்டைலுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான். ஒருத்தன் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்க டீமே இன்னும் ஸ்ட்ராங்கா லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன், இன்னொருத்தன் வந்துட்டு அவன் கிட்ட என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அவன் டீம்மேட்ஸ் யாருமே சரியா இல்லாததுனால இத்தனை வருஷம் சரியா விளையாடாம இப்பதான் அவனுக்கு சரியான டீம் கிடைச்சு விளையாட வந்திருக்கிற ஒருத்தன். சோ இவங்களுக்கான சோடவுன் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. மாக்கியுமே அக்காகி கிட்ட என்னை மன்னிச்சிருங்க,
இவன் பண்ண தப்புக்கு அப்படின்ட்டு சொல்றான். அதே மாதிரி அக்காகியுமே இவன் பண்ண தப்புக்கு நாங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. கைனன் டீமோட கோச்சுக்கு ஹானமிசி கிட்ட ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. அவர் அப்படியே ஹானமிசியை கூப்பிட்டு ஹானமிசி நீ வந்துட்டு எத்தனை நாளா பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவனுமே ஒரு கடுப்போட அவர் பக்கத்துலயே நடந்து வந்துகிட்டு உங்ககிட்ட நான் அதை சொல்றேன் வயசானவரே, நான் வந்துட்டு இப்போ ஒரு கடந்த 3 மாசமா தான் இந்த பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன். ஹை ஸ்கூல் ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்துட்டு பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன். அதுக்காக என்னை குறைச்சு மதிப்பிட்டாதீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னியார் அக்காகி திரும்ப அவன் மண்டையில ஒரு தட்டிட்டு ஏன்டா ஒரு கோச் கிட்ட இப்படியா பேசுவ நீயே, உனக்கு ஒரு மேனர்ஸ் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி இழுத்துட்டு போறான். எனக்கு ஹை ஸ்கூல்ல இருந்தா கேம் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச்சுமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா ஹானமிசியா பாக்குறாரு. இப்போ ரெண்டு டீமுக்கான கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமே ஃபைனலி கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு பக்கம் சோகோகோட ஆடியன்ஸ், இன்னொரு பக்கம் கைனனோட ஆடியன்ஸ் சொல்லிட்டு ரெண்டு டீமுக்கு மாறி மாறி அந்த டீம் பேரை சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெஃபரியுமே வந்துட்டு இப்ப டிப் ஆஃப்க்கு ரெடி ஆகுறாரு. ரெண்டு டீமுமே வந்துட்டு அவங்களோட பொசிஷன் எடுக்கிறாங்க. ஹானமிசி அவன் பொசிஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கப்ப கியோட்டோ அவன் பக்கத்துல வந்துட்டு நான் வந்துட்டு போன கேம் பார்த்தேன் நீ சோயா கூட விளையாண்டத, உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்க் அது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹானமிசி ரொம்ப சந்தோஷத்தோட நான் வந்துட்டு செலிபிரிட்டி ஆயிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டு உனக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாது, உனக்கு அது எப்படி புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கேமுமே அப்படியே இப்ப ஒரு டிப் ஆஃபோட ஸ்டார்ட் ஆகுது. சோகோக்கு டீமுக்கு அக்காகி தான் ஜம்ப் பண்றான். ஆனா கைனன் டீமுக்கு வந்துட்டு மாக்கி ஜம்ப் பண்ணல, இன்னொரு பிளேயரை ஜம்ப் பண்ண விட்டுருக்கான். அக்காகி வந்துட்டு ஃபர்ஸ்டா ரொம்பவே ஈஸியா பால் வந்துட்டு அவன் டீம் பக்கம் தள்ளி விட்டுறான். அந்த பால ரியோட்டா வாங்கின மறு செகண்டே வந்துட்டு ரூகாவா கிட்ட ஒரு ஃபாஸ்ட் பிரேக்குக்கு லாங்கா தூக்கி எறிஞ்சிடறான். ரூகாவும் பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே செம்மையா ஜம்ப் பண்றான். இத பார்த்து அந்த ரிப்போர்ட்டரே வாயை பொளந்துறாங்க. இவனோட இவ்வளவு சூப்பரா ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளவு சூப்பரா ஜம்ப் பண்றானே டங்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கைனன் டீமோட கேப்டன் இருந்திருக்கான். மாக்கி வந்துட்டு ரூகாவாவை ஷூட் பண்ண விடாம அப்படியே பால் வந்துட்டு நிப்பாட்டிடுறான். சரி இவன் கிட்ட எல்லாம் பால் வந்துட்டு கண்டிப்பா தள்ளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா வந்துட்டு அந்த பால பின்னாடி கூடி பாஸா மாத்தி கொடுத்துறான். அந்த பாலுமே வந்துட்டு நேரா மிட்சி கிட்ட தான் வருது. சரி மிட்சி 3 பாயிண்டர் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா மிட்சிக்கு முன்னாடி ஜின் வந்துட்டு அந்த பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். கியோட்டோவுமே வந்துட்டு எனக்கு பாஸ் பண்ணுங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட கேக்குறேன். ஜின்மே வந்துட்டு லாங் பாஸா கியோட்டோ கிட்ட கொடுத்துறான். டேய் ஒழுங்கா ஓடி போகாம இங்க பக்கத்துல வாடா மங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிசி அவ பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். யார பாத்திரா மங்கின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டோக்கு கடுப்பாகுது. நான் ஒன்னும் குரங்கலடா நீ தாண்டா சவுப்பு முடி குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டோ வந்துட்டு ஹானமிசியை பார்த்து சொல்றான். கியோட்டோ அந்த பால ஃபர்ஸ்டா போய் ரீச் பண்றதுக்குள்ளே ஹானமிசி அவனுக்கு முன்னாடி இருந்து செம்மையா ஜம்ப் பண்ணி அந்த பால ஃபர்ஸ்ட் அவன் பிளாக் பண்றான். ஹானமிசி இவ்வளவு சூப்பரா ஜம்ப் பண்ணி அந்த பால பிடிச்சது ரிப்போர்ட்டருக்கு இன்னுமே அதிர்ச்சியை கொடுக்குது. ஆனா ஹானமிசி சூப்பரா பால பிடிச்சவன் பால பிடிச்சதுக்கு அப்புறமும் 3 ஸ்டெப் அப்படியே பால கையில வச்சுக்கிட்டே நடந்து போயிட்டா. அதனால ரெஃபரி வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. இவன் வந்துட்டு டிராவலிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலைடா நீ முட்டாளா இருக்க போய் தான் என்னை வந்துட்டு காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டோவும் ஹானமிசியை சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சி விட்டுட்டு போறான். இந்த குரங்கு பையில நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிசி டென்ஷனோட நின்னுக்கிட்டு இருக்கான். யார் அக்காகி இவனை பின்னாடி வந்துட்டு தட்டுறான். நீ வந்துட்டு உண்மையிலே பால நல்லாவே கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். இதை கேட்டனே ஹானமிசி கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுறான். அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு இன்னுமே அதிர்ச்சியில தான் இருக்காங்க. என்னடா இது கேம் ஸ்டார்ட் ஆன ஒரே ரேலில இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேம் கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிசி அப்படியே அக்காகியை பார்த்துட்டு என்ன கொரில்லா இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஃபயர்டா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா பின்ன நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு கேக்குறான். என்ன சில்லியான கேள்வி இது, நான் ஒரு கிங் ஆஃப் ரீபவுண்ட் நானுமே வந்துட்டு ரொம்பவே ஃபயர்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிசி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. கேம் ஆரம்பிச்ச ஒரே ரேலில இந்த ரெண்டு டீமுமே வந்துட்டு ஆடியன்ஸ் நல்ல என்கேஜிங்கா வச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி கேம் ஃபுல்லா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் என்கேஜிங்கா வச்சுக்கிடுவாங்களா அண்ட் நம்மளையுமே என்கேஜிங்கா வச்சுக்கிடுவாங்கன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.